திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதற் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் டனே காண்க. நால்வர் பொற்றால் இம்முயிர் துணையே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவனடியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று அப்பர் சுவாமிகள் அருளி செய்து திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்ய உள்ளோம். இந்த நிகழ்விற்கு வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் வழிமைகளால் வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வினை துவங்குவதற்கு முன் ஒவ்வொரு நாளும் திருக்கதவினை அடைதல், திருக்கதவம் திறப்பித்தல், திருப்பள்ளி எழுச்சி பாடி இந்த நிகழ்வை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வினை வழிநடத்த ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாய நம. ஐயா படிங்கய்யா. நாலு பெருமக்கள் துதி. சிற்றம்பலம். வெப்பு ஒழித்த புகழியற்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பாதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊர திரு நாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் துதி. திலகவதி அம்மா படிக்கிறீங்களா? திருச்சிற்றம்பலம் படிக்கிறாங்க ஐயா. படிங்க படிங்க படிங்க. திலகவதி அம்மா படிக்கிறாங்களா ஐயா? படிக்கிறாங்கம்மா. சரி, நீங்க படிங்கம்மா, நீங்க படிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்தனார் கருவூரத்தெல்லு பூத்துருந்தி நம்பி வருஞான கண்டத்திரத்தர் வேணாங்கட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு பொருளோத்தமர் சேதியார் மூலர் மண்ணு திரு ஆலவாயர் ஒரு காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீர்கல்லாடனார் ஓன் கபில பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 செய்த தெய்வீகத்தன்மையோரே 12 செய்த தெய்வீகத்தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருக்கதவம் அடைதல். திலகவதி அம்மா படிங்கம்மா. வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து. திலகவதி அம்மா அருள் பெருகு தனிக்கடலம் அது படி. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருமகு தெருட்கலைஞான கன்றும் அரசும் சென்று தெருட்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. லலிதம்மா படிங்க. பெருமான் பேரானந்தத்து திருக்கதவும் திறக்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் ஆறுமால் ஒற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பரமேஸ்வரி அம்மா வாங்க. திருப்பள்ளி எழுச்சி முதல் பாட்டு போற்றியன் வாழ் முதல். சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினல் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வாயில் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. தேற்றினன் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வாயில் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமக்கு உடையாய் ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏற்றுயர் கொடியுடையாய் அணை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடியாக விடைக்கொடியாகிய
அந்த அறம், அந்த அறமாவது மனத்துக்கண் மாசிலநாதல், அந்த நிலை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதற்காக அதுக்கு அந்த திருப்பள்ளி வச்சுக்கு திரோதான சக்தின்னு போட்டிருப்பாங்க. அதனால அந்த சூழ்நிலை வர வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைக்கு திருமுறை தமிழகத்தை தொடங்குவதற்கு முன்னால நேற்றுக்கு ஐயா கணபதி ஐயா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்கன்னா எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். சிற்றம்பலம். மருந்தவை மந்திரம் அருமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர தொன்று பைம்போன் சேருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி கூரை செல்வதாமே. அந்த இரண்ய ஆப்ரேட் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வரணுமா, 3 ரிப்போர்ட் வச்சு மிச்சம் ரிப்போர்ட் வரணும். இன்னைக்கு முடிவு பண்ணுவாங்க. அவங்க உடல்நிலை தேறி விரைவில் வீட்டுக்கு திரும்பணும். அந்த ரிசல்ட் இன்னைக்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் நாளைக்கு அவங்க ஒரு விழா வச்சிருக்காங்க, அது கலந்துக்கணும் அவங்களுக்கு ஆசை. பெருமான் வேண்டிய அருள் செய்ய வேண்டும் என்று அருந்துயர்கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னஞ்சமென்று ஞான சம்பந்தர் வாக்காலே நாம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நம்ம திருமுறை தமிழை போலாம். இன்னைக்கு 5ஆம் தேதி 200 திருமுறை தமிழகத்திலே 266வது நாள், இல்ல 264வது நாள். அதுல நம்ம இன்னைக்கு படிக்கும் போது 6ஆம் தலைமுறையிலே 91வது பதமாக திரு எறும்பியூர் திருத்தாண்டகம் எந்நேரமும் அரிகாம்போதி ராகத்திலே பாடக்கூடியது பொதுப்பண்ணாக. இந்த தலம் காவிரியுடைய தென்கரையிலே 7வது தலமாக திருச்சி தஞ்சை பாதையில் இருக்கிறது. பெருமான் எறும்பீசர், அம்பாள் சௌந்தர நாயகி. இதற்கான பெரிய புராண படம் திருநாங்க தடம் 302வது பாட்டு, சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி. நன்றி. சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி செஞ்சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலம்கொள் செல்வ திருப்பராய் துறையும் தொழுவான் நன்னினார். இந்த பாட்டுல திருச்சியை சுத்தி இருக்கிற தலங்கள் எல்லாம் பட்டியலிடுகிறார். முதல்ல திரு ஆனைக்கா, அதுக்கப்புறம் திரு எறும்பியூர், அதுக்கு அடுத்தது திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் திரு கற்குடி, அப்புறம் திரு பராய்த்துறை. திருச்சி நகரை சுற்றி உள்ள தலங்களை எல்லாம் பட்டியலிட்டு அதுல 2வது தலமாக எறும்பியூரை குறிப்பிடுகிறார். அதற்கான திருத்தாண்டல முதல் பாட்டு வாழ்க. பன்னிய செந்தமிழறியேன் கவியேன் மாட்டேன் என்னோடு பன்னிறந்த கலைகள் ஆய தன்னையும் தன் திறத்தறியா பொறியிலேனை தந்திரமும் அறிவித்து நெறியும் காட்டி அன்னையையும் அத்தனையும் போல அன்பாய் அடந்தேனை தொடர்ந்தென்னை ஆளா கொண்ட தென் எறும்பியூர் மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. தென் எறும்பியூர் மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. மணிவாசக பெருமான் பிறவியை சுட்டும் போது யானை முதலா எறும்பு ஈராக என்று பாடுவார். அதுல யானை வழிபட்ட இடம் திரு ஆனைக்கா, அப்புறம் எறும்பு வழிபட்ட இடம் திரு எறும்பியூர். இந்த 2 தலத்தையும் இங்க குறிப்பிட்டார். சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் பாடி என்பது அந்த மணிவாசகர் பாட்டை நினைவுபடுத்துற இது. அங்க தெரும்பியூர் மலை மேலே இருக்க அந்த பெருமான் எப்படி இருக்கிறான்?
அன்னையையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை தொடர்ந்தென்னை ஆளாக் கொண்ட அவன் வந்து தாயும் தந்தையுமாக என்னை வந்தடைந்து என்னை ஆளாக் கொள்கிறான். நாம் அவரை தேடுவல, அவன் என்னை தேட வேண்டும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு. பளிங்கின் நிழலுள் பதித்த சோதியானே. ஸ்ரீதேவி ஐயா வாங்க. பலம் பளிங்கின் நீரலுள் பதித்த சோதியானை பசுபதிகை பாசுபத வேடத்தானே விழிந்தெழுந்த சரந்தரனை வீட்டினானே வேரியனை விண்ணவனை மேவி வையும் அலந்தானை நான் முகனை அல்லல் தீர்க்கும் அருமருந்தை ஆமாறிந்து என் உள்ளம் தெளிந்து ஏறும்பியூர் மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. நன்றி. பெருமான் பளிங்கின் நிழலுள் பதித்த சோதியா இருக்கிறான். உயிர் சார்ந்ததன் வண்ணமாதல் போல உள்ள செயல் என்று சொல்வார்கள். அதுல பசுபதியையும் பாசுபதத்தையும் குறிப்பிடார். பசுபதி என்பது அருளியல் நிலை, பாசுபதம் என்பது உலகியல் நிலை. உலகியல் வேண்டிய செல்வனுக்காக பாசுபதத்தை வேண்டினான் அர்ஜுனன். பசுபதியை வேண்டுவது சித்தாந்த சைவம், அது அருளியல் நிலை. வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. அப்பா வாங்க. கருவை எத்தனாவதுயா? 6ஆம் திருமுறை 91வது பதிகா 3வது பாட்டு. 6, 91, 3. இப்பதான் உங்களை நினைச்சு பாட்டு பாடணும். மருந்தவை மந்திரம் 6, 91, 3யா? இது திரு எறும்பியூர். கருவை எழுந்தன் மனத்திருந்த படிங்கய்யா. அது எடுக்கிறாரு. बाय भैया समाप्त नाविद परिमाण मंत्र सांद्र पात्र पांजे गव देवम अग्रम सोपदेचन समाप्त शिवाय नमः. शिवाय சிவாத்தை சிதம் கருவை அன்றன் மனத்திருந்த கருத்தை ஞான கடுஞ்சுடரை படுந்து கிடந்தமர்த்தும் ஒருவை அந்த தொழுமுதலை உதவேலி உலகினரை விருதி நடுவாய் நின்ற மறுவை வென்ற குரன்மடவாள் பாகம் வைத்தே பயானத்து மாசில மணியை வாசத்து விரும்பியோ மலையன் மேல் மணிக்க மாணிக்கத்தை செழுஞ்சுடரை செஞ்சடை பெற்றேன் நானே திருவெம்பியூர் மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை செஞ்சடைய பெற்றேன் நானே. வாழ்க வாழ்க. எங்க பெருமானை மாசிலாமணி என்று குறிப்பிடுகிறார். மாசிலாமணி என்ன பண்ணுவாரு? புன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னடும் பொயிலா புகுந்து என் என்பலா முறுக்கி எளியாயாண்ட ஈசனே மாசிலாமணியே. பெருமான் என்னை எளிமையாக ஆட்கொண்டு என்னுடைய உடம்பை கோயிலாக்குவார். தாயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற்றுகின்ற பெருமானுக்கு மணிவாசகர் கொடுத்த பெயர் மாசிலாமணின்னு பெயர். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. பகழி பொழிந்து அடலரக்கம். அடியேன் படிக்கிறேன். படிங்க.
பகழி பொழிந்தடக்கல் அடல் அரக்கர் புறங்கள் மூன்றும் பாழ்படுத்த பரஞ்சுடரை பரிந்து தன்னை புகழும் அன்பர்க்கு இன்பு அமரும் அமுதை தேனை உன்னியனை புவனி அது முழுதும் போத உமிழும் பொன் குன்றத்தை முத்தின் தூணை உமையவள் தம் பெருமானை இமையோர் ஏத்தும் திகழ் எறும்பியூர் மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. புவனியது முழுதும் போது என்றவுடனே நினைவு பெறுகிற பாடல் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அப்படின்னு. அப்படி நம்ம நாளே அந்த அவமை போக்காமல் நாம் நாளும் திருமுறை தமிழோசை ஓதுகவும் கேட்கவாகிற புண்ணியத்தை பெற்றிருக்கிறோம். அதனால இந்த நாள் நன்னாளாக அமைந்து இது எந்நாளும் நன்னாளாக அமைய வேண்டு பெருமானை பிரார்த்திக்கிற மாதிரி இந்த பாடல் புவனி முழுதும் போத என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ராணி அம்மா. பாரிடங்கள் உடன்பாட பயின்ற நட்டம் பயல்வானை அயல்வாய சூலம் ஏந்தி நேரேடும் போர் மிக வள்ளல் நிமலன் தன்னை நின்மலனை அம்மலர் கொண்டானும் மாலும் பாரிடத்தும் மேல் உயர்ந்தும் காணா வண்ணம் பரந்தானை நிமிர்ந்து முனி கணங்கள் ஏத்தும் சீரியேறும் பெரும்பியூர் மலை போல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. நன்றியா. பாரிடந்தும் மேலுயர்ந்தும் காணா வண்ணம் என்று அந்த கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய பெருமான் விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தடல் வெளிப்பட்ட எந்தா என்ற திருவாசகத்தை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. பார்முகிலாய் பொழிவானே. அதான் வந்தேன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். நீ நிலவும் அந்தியும் நீரும் ஐயா ஆறாவது பாட்டியா? நன்றி. கார்முகிலாய் பொழிவானை பொழிந்த முன்னீர் கரப்பானை கடிய நடைவிடையொன்றே ஊர் பலவும் திரிவானை ஊர்தாக ஒற்றியூருடையானாய் முற்றும் ஆண்டு பேரெழுந்தொன்றுடையானை பிரம்மனோடு மாலவனோ இந்திரன் மந்திரத்தாலேத்தோம் சீரிரும்பியூர் மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஒற்றியூர் உடையனாய் முற்றும் ஆண்டு பேரெழுத்து ஒன்று உடையானை என்று சொல்லி திருவொற்றியூர்ல அந்த ஆண்ட அரசன் ஏதோ காரணத்துல அந்த இதெல்லாம் அந்த கோயிலுக்கு வர தர்மங்கள்லாம் நீக்கி விட்டானாம். இறைவனிடமான கனவுல தோன்றி திருவொற்றியூர் நீங்களாகன்னு ஒரு சொல்ல சேர்த்தாராம். அதனால திருவொற்றியூர் முழுதும் ஆளப்பட்டது அந்த கோயில் புராண வரலாறு. அதை நினைவுபடுத்துற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஒற்றியூர் உடையனாய் முற்றும் ஆண்டு பேரெழுத்து ஒன்று உடையான் தன்னை அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றியூருடைய நீங்களாக எழுதி அந்த பேரெழுத்துன்னு சொல்ற அந்த புராண வரலாறு. இன்னொரு செய்தி, அந்த பேரெழுத்து என்பது ஓங்காரம். ஓங்காரத்தின் மூலமாக பெருமான் நம்மை உய்யக் கொள்வான். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யான சிவபுராணத்தை ஆரம்பிச்ச மணிவாசக பெருமான் முடிக்கும் போது அந்த ஓங்காரத்தை வச்சே முடிப்பார். தையலார் பையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழுருவி உய்யும் நெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை. அந்த ஓங்காரம் தான் பேரெழுத்து என்று சொல்வது ஒரு மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து ஏழாவது பாட்டு. தர்ஷன் பொருத்தும் ஐயா. படி ராஜா. படிங்க. அடுத்தது சரஸ்வதி அம்மா.
திருச்சிற்றம்பலம். நீல் நிலமும் அந்தியும் நீரும் மற்றை நெறியிலங்கும் மிகு காலும் ஆகாசமும் வாழ்நிலவு தாரகையும் மண்ணும் விண்ணும் மண்ணுயிரும் என்னுயிரும் தானாய் செம்பொன்னானே என்றும் என்றும் அஞ்சனமா மலையே என்றும் அம்பர திரள் என்னும் அறிந்தோர் ஏத்தும் சேனெரும்பி யூர்மலை மேல் மாணிக்கத்தை சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம். அஞ்சனமலை என்பது நீலமலைன்னு சொல்லி அந்த நீலமலையாகி அந்த நீலகண்ட பெருமானை குறிக்கிறது. அவன் எப்படி இருக்கிறான்? இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமா இருக்கிற என்பதை அவனுடைய தீயும் நீரும் மற்றை நெறியிலங்கு காலும் ஆகாசம் மண்ணும் புண்ணும் என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. 8வது பாட்டு அறம் தெரியா. தர்ஷன் கிரண் இருக்காரா? சரஸ்வதி அம்மா. அறந்தெரியா மூத்தை வாரிவின் சிந்தை ஆரம்ப குண்டடோழையந்து நாளும் மறந்து திருவடிகள் இணைய மாட்டா மதியிலியன் வாழ்வெல்லாம் வானாள் மண்மேல் பிறந்த நாள் நல்ல வாழாயீசன் பேர் பிதற்றி தீரடியை திறந்து அன்பு செருந்தரெம்பியூர் மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. செருந்தரெம்பியூர் மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. நன்றி ஐயா. பிறந்த நாள் நாளல்ல, நாம் பிறந்த நம்முடைய பிறந்த நாள் நாளல்ல. ஏன்னா அந்த நேரத்துல பெருமான் இருக்குது வாய்ப்பு இல்லை. சில பேர் கருவாய் கிடந்தவன் கடலே நினைவும் கருத்துடையேன் அப்படின்னு சொல்றது. அந்த கரு என்பது இந்த ஊனக்கரு அல்ல, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற கரு. அந்த கரு உள்ளத்திலே தோன்ற போதுதான் தெய்வம் என்பது சித்தம் உண்டாகும். அப்போ அந்த தெய்வம் சித்தம் உண்டாகிற நாள் பிறந்த நாள். அந்த பெருமானை பேசாத நாள் எல்லாம் பெறவான பெருமானை பேசுகிற நாள் பிறந்த நாள். இன்னைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி நம்ம அருட்பெருஞ்சோதி வள்ளலாருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு தேதியை சொன்னா கூட, ஆனா உண்மையா அவர் பிறந்த நாளைக்கு அவர் எழுத அந்த பாடல்கள் மூலமாக பெருமானை எண்ணி என்ன பண்ணாரு, அங்க போய் பெரிய புராணத்தை உபதேசித்தார். முதல்ல போய் உலகலாம்னு பொருள் அண்ணனுக்கு போய் இவர் போய் அங்க கூட்டத்துல பேசினார். அதுதான் அவருடைய ஆன்மீக தொடக்கம். அதுதான் உண்மையான பிறந்த நாளா சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். நம்முடைய ஊரநடிகள் இருந்தார், அவர் அப்படி சொல்லுவார். அக்டோபர் 5 அண்ணா அவர் பிறந்த நாள்னா அவர் பிறந்தப்போ அவருக்கு என்ன இதுவா இருந்தது அப்பா அம்மா கிட்ட. ஆனா அவர் போய் அங்க வாயை திறந்து உலகெல்லாம் உணர்ந்த பாட்டுக்கு ஒரு 4 வரி பாட்டுக்கு 4 மணி நேரம் பொருள் சொன்னாரு. அந்த நாள் தான் உண்மையான பிறந்த நாள்னு ஐயா சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அவர் எழுதி அந்த விண்ணப்ப கலிவெண்ப நூலை நாமெல்லாம் நினைவுறோம். எல்லாம் அருட்பெருஞ்சோதி தகவல் படிச்சு தன்மார்க்க நிலையை பற்றி பேசுகிறார். அது ஒரு நிலை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சைவத்துக்குரிய நிலையிலே அவர் பாடிய அந்த விண்ணப்ப கலிவெண்பா தேவார பாடல்கள் எல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறார் அவர். அதை நினைவு கூர்ந்தால் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட புண்ணியம் கிடைக்கும். அந்த விண்ணப்ப கலிவெண்பா படிச்சா உட்காந்த இடத்துல இன்னைக்கு இந்த அவருடைய பிறந்த நாள்ல படித்தோம்னா நமக்கு என்ன வரும்? 274 தலங்களையும் உட்கார்ந்த இடத்திலேயே வலம் செய்த புண்ணியம் வரும். அதனால அந்த ஏன்றா அந்த விண்ணப்ப கலிவெண்பா படிக்கலாம். வாழ்க வாழ்க. அதெல்லாம் படிக்க முடியாது. அந்த பாட நினைவாது இல்லை முதல் கைலாய உள்ள தலங்கள் எல்லாம். வாழ்க. நன்றி. அடுத்த முதல் தலத்தை தில்லையை சொல்றாருங்கய்யா. தில்லைதான் முதல் தலமாயா? தில்லை முதல்ல குறிப்பிடுறாருங்கய்யா. தில்லை தான் முதல்ல குறிப்பிடுறாரு வள்ளலார். தில்லையில ஆரம்பிச்சு பாடல் பெற்ற தலங்களே முதல்ல தில்லை தான். தலைமுறையில தில்லை தான் முதல் இல்லையா? எல்லா தலங்களும் முதல் தான் தில்லை. காவிரி வடகரையில ஆரம்பிச்சு
கைலாயத்தில் கொண்டு வடநாட்டுக்குள்ள கொண்டு போவோம். காவிரி வடகரையில் ஆரம்பிச்சு வடநாட்டு தலமாகிய கைலையில முடிப்பார் இல்லையா? வடக்கே அந்த சொல்லுக்கு தவம் இருத்தல் பொருள். அந்த தவ நிலையில இருந்து பாடினார். அதனால வடகரை தலமாகிய முதல் தலமாகிய தில்லை ஆரம்பிச்சு வடநாட்டுகிற கைலாயத்தை கொண்டு முடிச்ச அந்த தவ நிலையிலே அருள செய்யப்பட்ட பாடல் என்று சொல்லுவார். அதுதான் உண்மையான சைவ தவம். அதை கடைசியில கொண்டு போய் சன்மார்க்கங்களை கொண்டு போய் அவங்க இதை முடிச்சிட்டாங்க. அருட்பெருஞ்சோதி அது கூட மணிவாசர் கொடுத்த கூட ஆதியம் அந்தம் இல்லா அருட்பெருஞ்சோதி தான் அவருடைய முழக்கமாக அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க அமைந்தது. ஆனா நம்ம அந்த அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணி வேற மாதிரி இதை கொண்டு போயிட்டு 6ஆம் திருமுறை தான் அவருடைய நூல், மத்தெல்லாம் அறியாமையில பண்ணுன்னு சொல்லி கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. அது அறியாமையிலங்கன்னா நூல் எழுத முடியுமா? அவரு நல்ல அருமையான நூல். அதே மாதிரி 4 பெருமக்களுக்கு 4 வழியிலே நின்று பதிகமா பாடினார் அவர். வேற யாரும் பதிகம் பாடல, ஒரு பாட்டு பாடினாங்க 4 துதின்னு. ஆனால் அவர் 4 4 அருள் மாலை பாடியிருக்காரு. ஆளுடைய பிள்ளை அருள் மாலை, ஆளுடைய அரசு அருள் மாலை, ஆளுடைய நம்பி அருள் மாலை, ஆளுடைய அருள் மாலை. 4 பதிகம் பாடியிருக்காரு அந்த இதுல. 3ஆம் திருமுறை கடைசியில இருக்கும் நினைக்கிறேன். திருமுறைன்னு கொள்ளமான அது ஒரு போராட்டம் வேற இருந்தது. ஆனா அதனால அப்புறம் அது அப்புறம் முடிவு பண்ணி அது 6 திருமுறை வகுத்து அதுல 3ஆம் திருமுறையில அந்த நான் சொன்ன அந்த பதிகங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நினைவர வாழ இன்னைக்கு அந்த நினைப்பெல்லாம் கொடுக்குற அந்த பிறந்த நாள் சொல் வரவே அந்த நினைப்பு வந்துச்சு. அவருடைய பிறந்தாள் 1823 பிறந்தார். நேத்தோட 201 முடிஞ்சு இன்னைக்கு 202வது பிறந்த நாள். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அத பிடிஎஃப் போடலாமா ஐயா பெரிய புராண குரூப்ல? போடுங்க, சரிங்க, தாராளமா போடலாம். நன்றி நன்றி. இயன்ற அன்புகள் படிக்கிறது வாய்ப்பாகும்ல. நன்றி. சரி, அது ஒரு பொது தளம் தானே, யாரும் எதையும் பயன்படுத்தலாம். அண்ணா நமக்கு வந்து ஆன்மீக வழியில எந்த பதிவும் போடலாம். ஆனா அரசியல் நமக்கு கூடாது என்பதை தவிர ஆன்மீகத்தை போடுறது அது இல்லை. நன்றி. ஒரு 2 நாள் இது 5/10 பிறந்த நாள். 5/10/1823 202வது பிறந்த நாள். இப்போ நம்ம எத்தனை படி 9வது பாட்டு படிக்கணும். அடுத்து படிங்க. அறிவிலங்கு மனத்தானே. அறிவிலங்கு மனத்தானை அறின்றி அறியாத தந்திர தொண்டறியாதானை ஒரு இலங்கு பாலரவும் புனிந்து பூண்ட புண்ணியனை பொருந்திரைவாய் நெஞ்சும் உண்ட குறி இலங்கு மிடத்தானை மிடற்றன் கொண்டை சடையானை மடைதோறும் கமலம் என்பூ செறி எறும்பியூர் மல் மேல் மாணிக்கத்தை செருஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. துணையாவது நமச்சிவாயமே. குறியிலங்கு மிடற்றானே. குறி என்பது இங்க குறி என்பது நீலகண்டம். அந்த நீலகண்டம் என்பது என்னது? தன்னை அடைந்தாரை காப்பதுன்னு அவனுடைய குறியா இருந்தது. அந்த அந்த கருணையின் அடையாளமாக அந்த குறியிலங்கு என்பது நீலகண்டத்தை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். அதான் குறியிலங்கு மிடற்றானை என்று தன்னை சரணடைந்த அமரர்களுக்காக நஞ்சை உண்டு அமுதத்தை அவர்களுக்கு தந்தான். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர நயத்தக்க நாகரீகர் என்ற வகையில அந்த குறியிலங்கு மிடர் என்பது பெருமானுடைய நாகரீக தன்மையை காட்டும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அருந்தவத்தின் பொருவலியா. 10வது எல்லாரும் ஒரே நேரம் ஐயா கூப்பிடுறாங்க, மட்டும் வாங்க ஐயா. ஏன் மியூட் ஓபன் பண்றீங்க? எல்லாரும் மியூட் ஓபன் பண்ணா யாருமே பாட முடியாது. தயவுசெய்து ஐயா யார கூப்பிடுறாங்களோ அவங்க மட்டும் வாங்க சாமி. வரிசையா கூப்பிட்டாரு, நீங்க வாங்க. என்ன காலையில அது பேரெல்லாம் அப்படியே பட்டியலிட்டு இருக்காரு. அவர் வரிசையா கூப்பிட்டாரு. அவங்க வந்து பாடினாங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீயா நானான்னு போட்டி போட்டா யாருக்குமே பாட முடியாது. தயவு செய்து
ஐயா நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ராஜா ஐயா யார கூப்பிட்டுருக்கீங்க? சக்கரை என்ன கூப்பிட்டு அடியன்னு கூப்பிட்டு யாருங்க? திருச்சிற்றம் பாடுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். 69110. அருந்தவத்தின் பெருவழியால் அருந்தவத்தின் பெருவழியா அறிவதன்றி அடலர கண்டடவரையை எடுத்தான் இன்றோல் முறிந்து நெறிந்தழிந்து பாதாள முற்று முன்கை நேரம் பிணை எடுத்து கீதம் பாட இருந்தனை ஏழுலகமாக்கினானை எம்மானை கைமாவி உன்னுரிவை போர்த்த திருத்தெரும்பி ஊர்மலை மேன் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம். முன்கை நரம்பெடுத்து கீதம் பாட என்று அவர் சாமவேதம் பாடினார் என்று சொல்வார்கள். அது சாமம் என்பது பெருமானை அந்த அர்த்த ஜாமத்தில் பாடுதல் என்ற ஒரு நள்ளிரவில் நட்டம் பயின்றாடு நாளை பாடுதல் தான் சாமவேதம் தமிழ் நெறியிலேன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அதை செய்தவன் ராவணன். அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்து ஆண்டார். அவனை அடர்த்தார் என்பது அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்து ஆண்டார் என்ற செய்தியை சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையில இந்த 92வது பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகம். இந்த பதிகத்துல 2 பாட்டு தான் கிடைச்சிருக்குது. இந்த திருத்தாண்டகம் பொதுப்பண் எந்நேரமும் அந்த அரிகாம்பு ராகத்தை பாடக்கூடியது. இது தொண்டை நாட்டிலே 28வது தலமாக செங்கல்பட்டு மகாபுரம் சாலையில உள்ளது. பெருமான் வேதகிரி பெருமான், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பட திருநாளத்துல 330 நீடு திரு கழுக்குன்று. நன்றி ஐயா. நீடு திரு கழுக்குன்றில் நிறுத்தனார் கடல் வணங்கி பாடு தமிழ் தொடை புனைந்து பாங்கு பல பதிகளிலும் சூடும் இளம் பிறை முடியார் தமை தொழுது போற்றி போய் மாடு பெரும் கடல் உடுத்த வான்மீயூர் மருங்கு அணைந்தார். திருக்கழுக்குன்றத்துல நிறுத்தனாருடைய கழலை வணங்கி பாடிய செந்தமிழ் தொடை என்று சொல்கிறார் இந்த பதிகத்துல. இதுல 2 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. எல்லாமே இதா எடுத்து 2 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. சிற்றம்பலம். மூவிலை வேல் கையானை மூர்த்தி தன்னை முதுபிண காடுடையானை முதலானை ஆவி நிலைந்து கந்தானை அமரர் கோனை ஆலாலம் உண்டு கந்த ஐயன் தன்னை பூவினின் மேல் நான் முகனும் மாலும் போற்ற உணர்வறிய பெருமானை புனிதன் தன்னை காவலனை கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. பூவினுள் நான்மகனும் மாலும் போற்ற திருமாலும் பிரமனும் போற்றக்கூடிய புண்ணியனாக இருந்த புனிதன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு. ஸ்ரீதேவையா வாங்க. பல்லாடு தலை தடை மேல் உடையான் தன்னை பாய்பொழி தோல் உடையானை பகவன் தன்னை சொல்லோடு பொருள் அனைத்தும் ஆனான் தன்னை சுடர் உருவில் என்பரா கோலத்தானே
அல்லாத காலனை முன்னடத்தான் தன்னை ஆளின் கீழிருந்தானை அமுதானானை கல்லாடை புனைந்தருடும் காபாலிகே கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. கல்லாடை புனைந்தருளும் காபாலியை, காபாலி என்பவர் நண்பனான அந்த கபாலமாகிய நான்முகனுடைய பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தி யான் என்ற செருக்கை அவன் நம்மிடத்திலே பிச்சையாக ஏற்று அருள் செய்கிறான். அந்த பெருமான் கல்லாடை அணைந்தான். அதனால கல்லாடை யாரை அணையலான்னு கேட்டா அந்த யான் என்ற செருக்கு இல்லாத அணையலாம். எல்லாரும் காபால் அணைகிறது நம்முடைய மரபல்ல. ஆனால் காபாலியாக இருந்து நம்முடைய யான் எனது என்ற செருக்கை பெருமானுக்கு அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பு உணர்வுடையவர்கள் அதை அணியலாம் என்ற வகையில நம்ம அப்பர் சாமி பண்ணார். கல்லாடை புனைந்தருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. வாழ்க வாழ்க. அடுத்த 6ஆம் தலைமுறையில 93வது பதிகம் பல வகை திருஸ்தாண்டகம் என்று பொதுவுல போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து இந்த இடம் இந்த தலம் பாடப்பட்ட தலம் வந்து திருப்பூந்துருத்தின்னு சொல்லுவாங்க. அத காவிரி வடகரையிலே 11 தலமாக தஞ்சை திருவையாறு சாலையிலே உள்ளது. பெருமான் வந்து பொய்யிலியப்பர், அம்பாள் வந்து சவுந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் பல வகை தாண்டகத்தோடும் பரவு தனி தாண்டகம் 340 390 நினைக்கிறேன். 90 40 390 தாயா. பல வகை தாண்டகத்தோடு 40 தாண்டகத்தோடும் பரவும் தனி தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவு திருத்தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினார் ஏற்றிருந்தார். அதாவது அவர் திருப்பந்தூரத்திலிருந்து ஞாயிறும் திங்களும் தோய மடமமைத்து அங்கே உழவாரப்பணி செய்து கொண்டிருந்ததுல பாடிய பல வகை தாண்டகத்திலே இதுவும் வந்து இந்த திருத்தாண்டகத்துல ஒரு குறிப்பிட்ட தலம் மட்டுமன்று ஒரு பாட்டிலே ஒரு தலத்தை குடிக்கிற மாதிரி பாடினதுனால இது பல்வகை திருத்தாண்டம் சொல்லுவாங்க. முதல்ல பூந்துருத்தி, அப்புறம் நெய்த்தானம் அப்படின்னு ஒரு தலத்துக்கு ஒரு பாட்டிலே ஒரு தலத்தை குறிப்பிடுகிறார். அந்த திருப்பூந்தூர் இருந்து கொண்டே மற்ற தலங்களெல்லாம் நினைவுபடுத்தி பாடிய பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நேர்ந்தொருத்தி ஒரு பாக தடங்க கண்டு நிலை தளர ஆயிரமா முகத்தினோடு பாய்ந்தொருத்தி படர் சடை மேல் பயில கண்டு படரவும் பனிமதியும் வைத்த செல்வர் தாம் திருத்தி தம் மனத்தை பொறுக்கா தொண்டர் தனித்தொரு தண்டோன்றி மெய் தளரா முன்னம் பூந்துருத்தி என்பேராகில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே. பூந்துருத்தி என்பேராகில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே. பூந்துருத்தி என்று சொல்லி இந்த உடம்பாகிய இதை நாம் நீக்கலாம். அந்த உடம்பை நீக்கணுமா? ஆமா. இது இந்த உடம்பு வந்து எப்படிப்பட்ட உடம்பு? கொத்தையுன் சுவர் புழுப்புயர்ந்து உடுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை. இந்த பொய்க்கூரையை பூந்துருத்தி பேரை சொல்லி மெய்க்கூரையாக மாற்றலாம் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஐத்தானத்து அகமிடர் வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. 2வது பாட்டு. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். ஐத்தான தகமிடரு சுற்றியாங்கே அகத்தடைந்தால் யாதொன்றும் இடுவாரில்லை மைத்தான கண்மடவார் தங்களோடு
மாயம் மனை வாழ்க்கை மகிழ்ந்து வாழ்வீர். பைத்தான தொன்மதியும் பாம்பும் நீரும் அடர்சடை மேல் வைத்துகந்த பண்பன் மேய நெய்த்தானம் நெய்த்தானம் என்பீராகில் நிலாவா புலலால் தானம் நீக்கலாமே. நெய்த்தானம் நெய்த்தானம் என்பீராகில் நிலவா புலலால் தானம் நீக்கலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த உடம்பை நீக்குதல் என்பது அந்த உயிரை மாய்த்துக் கொள்வது அல்ல, பெருமா அந்த உடம்பை கோயிலாக்கி கொள்ளுதல். காலமே கோயிலாக, கடிமையை அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மணி லிங்கமாக மாற்றிக் கொள்வதற்காக பெருமானுடைய பெயரை அவன் இருக்க தலங்கள் பேரெல்லாம் சொன்னா இந்த உடம்பு கோயிலாகும். பொன்புலால் யாக்கை பொறை பொறை கனிக பொன்னடும் கோயிலா புக வேண்டும் என்றால் பெருமான் புரைகின்ற தலங்கள் பெயரை சொன்னா அப்படி ஆகும்னு முதல் பாட்டுல பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பலாத்துருத்தி பொக்கலாம்னார். இங்க நெய்த்தானம் நெய்த்தானம் என்பீராகில் நிலாவா புலால் தானம் நிற்கலாமே அப்படி சொல்ல. வாழ்க வாழ்க. அடுத்து மூணாவது பாட்டு. அடியார் இருக்கு, ஐயா இருக்காருங்க ஐயா. சொல்லுமா ஞானப்பிரதாயம் படி சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. பொய்யாரே புனைந்து பேசி புலர்ந்து எழுந்த காலை பொருளை தேடி கையார கரணம் உடையோம் என்று கலித்த மணந்தாராய் கருதி வாழ்வீர். நெய்யாராடிய நீலகண்டர் நிமிர்புன்சடை நெற்றி கண்ணர் மேய ஐயாரே ஐயாரே என்பீராகில் அல்லல் தீர்ந்து அமருலகம் ஆளலாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. காலையில எழுந்து பொய் சொல்லி உலகியல் பொருளை தேடுவதை விட மெய்யை சொல்லி நாம் என்ன பண்ணோம், அருளியல் செல்வத்தை தேட வேண்டும். புலந்தெழுந்த காலை பொருளே தேடுதல் என்பது ஓடும் கவந்தியமே உறவென்றிட்டு உள்கசென்று தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிதல் என்று சொல்வார்கள். அதை எப்படி பெறலாம்? ஐயாரா ஐயாரா என்றால் நம்முடைய அல்லல் தீரும் என்ற வழியாலே சொல்லி காட்டுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. இழ ஒன்று தாம் ஒருவருக்கு. உமா அம்மாவாக. தாங்கொருவர்க்கு இக்குன்றுயார் ஈண்டெடுத்த தந்தை தாய் தாய் தந்தை திண்டீர் மக்கள் கலனம் கோரே ஆதல் கண்டும் தேரா கழித்த மனதாராய் கருதி வாழ்வீர். அழல் நம்மை நீக்கிவிக்கும் அரையண்ணாக்கும் அமர உலகம் ஆழ்விக்கும் அம்மானேய பலனம் பலனாமே என்பீராயில் பயின்று எழுந்த பலதினை நோய் பற்றலாமே. பலனம் பலனமே என்பீராயில் பயின்று எழுந்த பலவினை நோய் பாற்றலாமே. இங்க ஈன்றெடுத்த தாய் தந்தை பெண்டிரு மக்கள் இதெல்லாம் இறைவன் நம்ம கொடுத்தோம். இன்னார் எனக்கு அப்பா வரணும், இன்னாரு பிள்ளை தாயா வரணும், இன்னாருக்கு பெண்டாட்டியா வரணும், பிள்ளையா வரணும், நம்மள வேண்டாம். பெருமான் கொடுத்த கொடை. அந்த கொடையை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும்? கழித்த மனத்தராய் கருதி வாழ்வீர். நம்முடைய சொல்லலாம் தூய்மையான சொல்லாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். இந்த சொல்லு கடுமையா போனா வாழ்க்கை கசக்கும். அதனால அதை கசப்பதும் இனிப்பதும் நம்முடைய இதாக இருக்குது என்பதை கழித்த மனத்தராய் கருதி வாழ்வீர் என்று நமக்கு அப்பர் பெருமான் உபதேசம் செய்கிறார். வாழ்க வாழ்க. அஞ்சாவது பாட்டு. போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. அஞ்சாவது பாட்டு தானே ஐயா? ஆமாமா. 4ங்களா 5ங்களா? ஊற்று துறை 9 உள் நின்றோரீர்
ஒக்கடைக்கும் போது உணர மாட்டீர். மாற்று துறை வழி கொண்டு ஓடா முன்னம் மாயம்மனை வாழ்க்கை மகிழ்ந்து வாழ்வீர். வேற்று தொழில் பூண்டார் புறங்கள் மூன்றும் வெவ்வழல்வாய் வீழ்விக்கும் வேந்தன் மேய சோற்று துறை என்பீராகில் துயர் நீங்கி தூநெறிக்கண் சேரலாமே. சோற்று துறை என்பீராகில் துயர் நீங்கி தூநெறிக்கண் சேரலாமே. நன்றி ஐயா. ஓட்டை குளத்து 9 வாசலும் ஒரே நேரத்துல அடைச்சிடுவாரு அப்படின்ற இதை நினைக்கிற பாடல ஞானசம்பந்தருடைய அந்த பாட்டு புன்புலா அந்த பாட்டு என்ன, புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்றருள் செய்வான் அமரும் கோயில் என்ற வகையில போக்க அடைக்கும் போது நாம் சாப்பிட்ற சோத்தை இந்த அரிசி சோறு சாப்பிடாமல் சோற்றுத்துறை என்று அந்த பெருமான் நினைத்தால் துயர் நீங்கி தூநெறிக்கண் சேரலாம் என்று அப்பர் பெருமான் நமக்கு உபதேசிக்கிறார். வாழ்க வாழ்க. களம் கழிக்கும் கருங்கடல் சூழ். ஆறாவது ஐயா படிக்கிறையா? படிங்கம்மா. களம் சுழிக்கும் கருங்கடல் சூழ் வையம் தன்னில் கள்ள கடலில் அழுத்தி வாழா நலம் சுழியா எழு நெஞ்சே இன்பம் வேண்டில் நண்பன் தன் அடியினைக்கே நவில் வாயாகில் அலம் சுழிக்கும் மண்ணாகம் தன்னால் மேய அருமறையோடாரங்கம் ஆனார் கோயில் வலஞ்சுழியே என்பீராகில் வல்வினைகள் தீர்த்து வானா அலல்லாமே. வல்வினைகள் தீர்த்துவான் அலல்லாமே. திருச்சிற்றம்பலம். பல்வினைகள் தீர்ந்து வான் ஆளலாமே, வானத்தை ஆளலாம். வலஞ்சுழின்னு சொன்னா வானத்தை ஆளலாம்னு சொல்றாரு யாரு? அப்பர் பெருமான். நீங்க உனக்கு இன்பம் வேண்டும் என்றால் பெருமானுடைய திருவடியை நினைக்க வேண்டும். மரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி அருமறையான் சென்னைக்கு அணியாமடி என்று பெருமானுடைய திருவடி நினைத்தால் இன்பம் கிடைக்கும் என்பதை இன்பம் வேண்டில் அவனுடைய திருவடியை நவில வேண்டும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து குண்டி குண்டோதம். வாழப்பாடி சித்ராமாவாங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். தண்டி கொண்டோதரன் பிங்கீரடி சார்ந்த புகழ் சார்ந்த புகழ் நந்தி சங்கு கண்ணன் பண்டையுலகம் படைத்தான் தானும் பாறை அளந்தான் பல்லாண்டி செய்ப்ப திண்டி வயிற்று சிறுகட் பூதம் சில பாடச் செங்கன் விடையொன்றூர்வான் கண்டியூர் என்பீராகில் கடுகனும் வல்வினையை கலற்றலாமே. கண்டியூர் என்பீராகில் கடுகனும் வல்வினையை கலற்றலாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் சாமி. சிவகணங்கள் பேரெல்லாம் பட்டியலிட்டு அதுல தண்டி குண்டோதரன் இருடி அந்த நந்தி சங்கு கண்ணெல்லாம் நினைவுபடுத்தி நாமும் சிவகணங்களாகலாம். அதற்கு கண்டியூர் பெருமானை பெயரை சொல்லுங்கள். கண்டியூர் என்பராகில் கடுகனும் வல்வினைகள் கடற்றலாம். வல்வினைகள் என்றால் நாமும் பூதகணங்களாக மாறி போகலாம் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாட்டு. வாழ்க்கை. விடமூக்கு பாம்பே போல். ஐயா, பண்டை உலகம் படைத்தான் தானும் பாறை அளந்தான் வருது. என்ன ஐயா? பாறை அளந்தான் பல்லாண்டு இசைத்த. பார்னா உலகம், அந்த உலகத்தை அளந்தான் அல்லவா? அந்த முதல் பாட்டு நம்ம இதுல திருவாசகர்ல வரும்ல, நான் முகன் முதலா வானவ தொழுதழ ஈரடியாலே மூவுலக அளந்துட. அதுதான் பாறை அளத்தல்.
போர்த்து சிறகல்ல வரும் முதல் அடியில என்ன, ஈரடியாலே மூவுலகளந்து, அது பாறை அளத்தல். பாறை அளந்தான் பால் பல்லாண்டிசைப்ப என்று பெருமான் இந்த உலகத்தை அளந்தானான். யாரு? திருமால். அவன் இவருக்கு பல்லாண்டு செய்தான் திருமாலும். ஆனதான் நான்முகன் முதலா வானவ தொழுதழ ஈரடியாலே மூவுலகளந்து நாட்டு செய்முறை வரும் ஐம்புலன் மலர என்ற சொல்லுதான் பாறை அளத்தல்னு சொல்லுவாங்க. பார்ன்ற உலகம். அது பாறைன்னா அந்த இந்த பாறை, இது இடையினம், இடையின பாறை. பார் என்ற சொல்ல பாறைன்னு சொல்லியிருக்காரு. நன்றி. நித்திலாமா விடமூக்க பாம்பே போல். நித்திலாமா இருக்கீங்களா? வாமா வாமா, வேதியர் செல்வி இருக்காங்களா? லைன்ல இருக்காங்களா? சித்ரா வாங்க. ஐயா அடியான் கேட்டுக்கிறேங்க ஐயா, பஸ்ல இருக்கேன், கேட்டுக்கிறேங்க. நடராஜையா வாங்க. அடியான் பணியா இருக்கிற சாமி, அடுத்து வாய்ப்பு. வாழ்க வாழ்க. மல்லிகா அம்மா வாங்க. இருக்கங்கய்யா, படிக்கிறங்கய்யா. திருச்சிட்டம்பலம். தொண்டரை தொழுதடி பணி தோய நெறி எளிதாமே. விடமூக்க பாம்பே போற்றி சிந்தி நெஞ்சே வேற்றாட்டான் தன்ற மறை கண்ட போது வடமூக்கு மாமுனிவர் போல சென்று மாதவந்தார் மனத்துள்ளார் மழுவார் செல்வார் படமூக்கு பாம்பனையிற் பள்ளியானும் பங்கயத்து மேலயனும் பரவி காணா குடமூக்கே என்பீராயீர் கொடுவினைகள் தீர்த்தனைய குறுகலாமே கொடுவினைகள் தீர்த்தரனை குறுகலாமே. திருச்சிற்றம்பலம். ரைட்டாங்கய்யா, தப்பா படிச்சனா? நன்றிங்கய்யா. நன்றி நன்றிங்கய்யா. இப்பதாங்கய்யா லைனுக்கு வந்தேன். நன்றிங்கய்யா. திருவடியை வணக்கிறேங்க. வாழ்க வாழ்க வாழ்க. பெருமான் பெயரை நினைத்தாலே அது ரைட்டு தான். எழுத்துப்பட சொல்பட முக்கியம் இல்ல, பெருமானோட நினைப்பு தான் முக்கியம். அந்த நினைப்பு வந்தாலே அது ரைட் ஆயிடும். தப்பு வரதுக்கு நன்றிங்க ஐயா. விடமூக்க பாம்பே போல் சிந்தியால் சொன்னோடனே பெருமான் அந்த திருவற்றியூர் பதிக ஞாபகம். ஓம்பினேன் குட்டை வாடா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதினேன் முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே ஓம்பினி உய்யக்கொள்ளாய் ஒற்றியூர் உடையவே. காலிலிருந்து பலவேறு சிந்தனைகளை விட பெருமான் என்ற ஒரு சிந்தனை இருந்தால் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற அந்த ஒன்று இருந்து நினைந்தால் பெருமான் அருள் பெறலாம் என்பதற்கு இந்த பாட்டை சொல்லி குடமூக்கே என்பாராயில் கொடுவினைகள் தீர்த்து ஆளலாம். பெருமான் நினைப்பு வந்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் தீரும், நாம் இது ஆளாகலாம் என்பதற்கு அந்த பெருமானுடைய அரணை குறுகலாம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. சித்ரா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தன் காட்டா சந்தனமும் தவள நீரும் தழையணுகும் குறுங்கொன்றை மாலை சூடி கண் காட்டா கருவறை போல் அணைய காஞ்சி கார்மையிலும் சாயலார் கலந்து காண என் காட்டா காடங்கு இடமா நின்று எரிவீசி இரவாடும் இறைவர் மேய வெண்காடே என்பீராகில் வீடாத வல்வினை நோய் வீட்டலாமே. வெண்காடே என்பீராகில் வீடாத வல்வினை நோய் வீட்டலாமே. நன்றிங்க. இந்த வெண்காட்டு பெருமான் நமக்கு அந்த சித்தாந்த சாஸ்திரங்களுடைய மெய்கண்டாரை தந்த இடம். ஏன்னா அந்த அவர் தான் வினை கொள்கையை பத்தி பேசி சிவஞான போத நூல் தந்தார். அதனாலே வெண்காடே என்பீராகில்
வீடாத வல்வினை நோய் வீட்டலாம்னு மெய்கண்டார் நினைக்கிற மாதிரி. மெய்கண்டார் தான் அப்பர் காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர் தான். அதனால அப்பர் செய்தி அந்த வல்வினை வீட்டக்கூடிய ஒரு பெருமாள் தருவார் என்று யூகித்து கூட அந்த பாடலை பாடிக்கலாம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு, தந்தையார் தாயார் உடன் பிறந்தார். திலகவதி அம்மா வாங்க. ஐயா என் பேர் பதிவு ஆகலையா ஐயா? 6வதுலயே பதிவு பண்ண ஐயா நானு. யாருமா? இல்ல இல்ல நீங்க வந்திருக்காங்க. அவங்க கியூல நின்னதை பார்க்காம முட்டுக்கிறாரு ஐயா. வாங்கம்மா. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லாதீங்க. திருக்கதவம் திறக்கும் போது பாடினீங்களா? ஓ, அதனால பாடினவங்க பாடக்கூடாதுன்னு இருக்கா? சரி 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 சரிங்க ஐயா. அவங்களாம் சொன்னாங்க, நீங்களும் கேக்குறீங்க. திலகவதி அம்மா வாங்க. ஐயா அவங்களே அம்மாவே பாட சொல்லுங்க ஐயா. சிவாய நம்ம நான் கேட்டுக்கிறேன். 6வது வந்தேன் நானு, 6வது வந்தேன்றாங்களே அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சிவசிவா அம்மாவே பாட சொல்லுங்க ஐயா. சிவாய நம்ம. திருமுறை பாடன்ற ஆர்வத்தினால கேட்கிற கேள்வி தானே, நல்லதானே? ஹெல்த்தி காம்படிஷன் அது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. பாடுங்க. ஒரே ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி ஈசா. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தான். அவங்களுக்கு திருமுறை பாடணும்னு ஆசை. முதல்ல அவங்க பாட சொன்ன மறந்துட்டாங்க. திருமுறை பாடினது திருமுறை பாடணும்ன்றதே கேட்கிறேன். பாடுங்கம்மா, இப்ப பாடுங்கம்மா. கடைசி பாட பாட்டுங்கம்மா. ஐயா மன்னிச்சுக்குவோம், நான் கேட்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு ஐயா. திருச்சிற்றம்பலம். உரிமையோட கேக்குறீங்க, ஆர்வம் தானே. வாங்க, தப்பு வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. தந்தையா தாயுருடன் தாயாருடன் பிறந்தார், தாரமர் புத்திரர தாந்தமாரே, வந்த வாரங்கனே போமாறேதோ, மாய மாமிதற்றுக்கே மகிழ வேண்டா, சிந்தை இருமார் கொன்ற சொல்ல கேண்மின், திகழ்மதியும் வாளரவும் திளைத்தும் சென்னி, எந்த யா திருநாமம் நம சிவாய என்றெழுவார் கிரவி சிம்பிலிரும் களமே, என்றெழுவார் கிருவிசும்பி திருவிசும்பிலிரு களமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. எந்த ஒரு செய்தியையும் பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவாவும் பார்க்கலாம். நேர்மறையில நேர்மறை எதிர்மறைன்னு சொல்றது. தந்தையார் தாயார் உடன் பிறந்தார், தாரமார் புத்திரரார் தாம் தாமாரே, வந்தவாறு எங்கனே போமாறி ஏதோ, மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டா. இதெல்லாம் ஒரு உலகில் இதெல்லாம் மாயைப்பா, இந்த மாயிலேருந்து விலகணும் அப்படின்னு சொல்றது ஒரு நெகட்டிவ் அப்ரோச்னு சொல்லுவார் எங்க ஐயா. பாசிட்டிவ் எதுன்னா, மாயம் என்பது பெருமான் கொடுத்த மாயா தனுவிளக்கு. நம்முடைய மாயா தனுவிளக்கான நம்முடைய இருளை போக்குவதற்காக இறைவன் கொடுத்த கொடைதான். ஏன்னா இன்னார்தான் தாய் இன்னார்தான் தந்தைன்னு இல்லாம பெருமான் நமக்காக கொடுத்த கொடை. அந்த கொடையை மாயா தனுவிளக்காக கண்டால் அந்த தனுவிளக்க நம்ம கொண்டு போய் எங்க சேர்க்கும்? எந்த திருநாமதாகிய நமச்சிவாயத்திடத்திலே சேர்க்கும். அப்படி சேர்க்கிற போது நாம் இருவிசும்பில் இருக்கலாம் என்று பாசிட்டிவா பார்க்கிற ஒரு நேர்மறையில பார்க்கறது. எதிர்மறையிலும் பார்க்கலாம், நேர்மறையிலும் பார்க்கலாம். ஆனால் எதிர்மறையை பார்ப்பதை விட நேர்மறையை பார்ப்பதற்காக பெருமான் கொடுத்த கொடையாக அவர்கள் நினைத்து பெருமானுடைய திருநாம நமச்சிவாயத்தை ஓதுவதற்கு அவர்களை எல்லாம் நாம் ஏதுவாக்கி கொள்ளலாம் நம்முடைய செயலினால. அதெல்லாம் ஒரு தடை நினைச்சா ஒரு தடையா இருக்கும். ஆனால் அது கொடை என்று நினைத்தால் கொடையாக இருக்கும். தடை என்று நினைத்தால் அது எதிர்மறை பொருளாகும். ஆனா கொடை என்று நினைத்தால் அது நேர்மறை பொருளாகும் என்று சொல்லுவார் எங்க ஐயா. அதனால அந்த பாட்டு இன்னொரு முறை படிமா. திருச்சிற்றம்பலம். தந்தையார் தாயுருடன் பிறந்தார், தாரமர் புத்திரார் தாந்தமாரே, வந்தவாரென்றெங்கனே போமாறதோ, மாயமாமிதற்றுக்கேதும் மகிழ வேண்டா, சிந்தையீரும் கொன்ற சொல்ல கேண்மின், திகழ்மதியும் வாளரவும் திளைத்தும் சென்னி, எந்த யா திருநாமம் நமச்சிவாய என்றெழுவார் கிருவிசும்பிலிரு காலமே.
திருச்சிற்றம்பலம். அந்த சொல்ல பிரிச்சா பொருள் தானா விளங்கிடும். தந்தை யாரு, தாய் யாரு, தாரம் உடன் பிறந்தார், தாரம்மார் புத்திரர் யாரு, தாம் தாம் யாரு, வந்தவாறு எங்கனே போமாறு ஏதோ மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம், சிந்தையீர் ஒன்று சொல்ல கேள்மின் திகழ்மதியும் வாழறவம் திளைக்கும் சென்னி, எந்த யார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவாருக்கு இருவிசெம்பில் இருக்கலாமே. மாயை மயக்கம் என்று சொல்லி அந்த எதிர்மறையிலே அவர்களை நாம் இடையூறாக நினைக்காமல் மாயாது அணுவிளக்கு என்ற நேர்மறையிலே நின்றால் அவர் அதனாலே நமக்கு கிடைக்கிற சுகமே அதிகம். அதனாலே இந்த பெருமானுடைய திருநாமத்தை நாம் அனைவருமாக சேர்ந்து ஓத நாம் அனைவரும் இருவிசெம்பில் இருக்கலாம். அதற்கு வழிகாட்டியதான் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருமணத்துல அத்தனை பேருக்கு நமச்சிவாய பதி சொல்லி நீ வானா நான் வானான்னு சொல்லாம எல்லாரையும் உள்ள போதிலே அவர் கடைசியில போய் உள்ள போய் சேர்ந்தார்லவா. அதனால இருவிசெம்பில் இருப்பதற்கு வழிகாட்டிய ஞானசம்பந்த பெருமான் பாடல் கூட சொல்லுவாரு. வாழ்க வாழ்க. அப்படி பொருளை எப்படி ஒன்னாலும் பார்க்கலாம். அதுக்கான இடம் பொழுதான. அதனாலதான் என்ன வளம் இந்த திருமுறையில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வேறு முறையில். வாழ்க வாழ்க. நன்றி. இதோட நிறைவேற்றா நாளை கட்டிக்கலாம். ஐயா இரு விசும்பில் இருக்கலாமே. இரு விசும்பில் ஐயா, இரு விசும்புன்னா நாம் இருக்கிற விசும்புன்னு பேர். விசும்புன்னா வானம், வானத்துல போய் இருத்தல், அங்க போய் குடியிருத்தல்னு சொல்லுது. நன்றி. கூட துளி வீதி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது. என்னங்கய்யா? வள்ளலார் வான் சிறப்புல விசும்பின் துளி வீதி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது. வள்ளலார் சொல்றீங்க? வள்ளுவர், திருவள்ளுவர், திருக்குறள். வள்ளலாரே ஞாபகத்தில் இருந்தாலும் சொல்லிட்டு வள்ளுவர் இல்ல, வள்ளுவர் சிவாயனமையா ராஜையா, சிவாயனமையா. முதல் பாட்டு பாடணுன்றதுனால அடுத்த பதிகம் கொடுக்க கூடாதுன்றீங்க. நீங்க எத்தனை பாட்டு முதல் பாட்டு பாடி அதுக்கப்புறம் எத்தனை ஈடு பாடுறீங்க? முதல்ல பாடினவங்களே அடுத்த கூட உடனே பதிகம் பாட கூப்பிட்டா பின்னாடி நின்று போயிடுதுனால அதனால எல்லாரும் பாட நேரம் தான் அதை அடுத்த பாட்டு அவன் படி வைக்கலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் வரிசைப்படி. ஐயா நிறைவு செய்துட்டு அப்புறம் பேசிக்கலாங்க ஐயா. ஆமா, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். திலகவதி அம்மா படிங்க. 2வது பாட்டு 3வது பாட்டு படிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முன்னேறும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம், முன்னேறும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம், 100 கோடி மயோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளே தன் கருணை வெள்ளத்து, மன்னோர மன்னும் மணி உத்தர கோசமங்கை, மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி, பொன்னேறு பூன்முலையேர் பொன்னூ செல்லாடமோ, பொன்னேறு பூன்முலையேர் பொன்னூ செல்லாடமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அம்மா திருக்கதம் அடைக்கிறதுக்கான பாட்டு பாடும். விடுமின் வெகுளி. படிக்கிறீங்களா? யார் படிக்கிறது? பரமேஸ்வரி அம்மா. சிவாயனம் ஐயா படிங்க. சதானந்த ஐயா வாழ்த்து. விடுமின் வெகுளி வேட்கை நோய். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையானடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின்,
அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள். அணியார் கதவு அது அடையாமே, உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்த்து வாழ்த்து. சதானந்தன் ஐயா வாங்க ஐயா, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் எல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கங்களே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணில் நல்ல அக்குறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. ஐயா வேற யாருன்னா படிக்கிறாங்களா? வாழ்த்து. சரியாம்மா, படிங்கம்மா. சொகமா படிக்க சொல்லுங்க. படிங்கம்மா, சொக்கமா படிங்கம்மா. கூப்பிங்க. சொக்கமா இருக்காங்களா? லைன்ல இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. வாங்கம்மா, படிக்க சொல்லுங்க. அம்மா வாங்க. இன்பங்கள் தருவானை படிங்க. என்னய்யா, என்ன பாட்டையா? உங்களுக்கு எது வாழ்த்துல எது வேணா நீங்க உங்களுக்கு விருப்பமான பாட்டு படிக்கலாம். வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆணைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்காதும் ஓர் குறையிலே, கண்ணில் நல்ல குரு கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, போகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கழலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. நன்றி நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் தற்பொழுது 6ஆம் திருமுறை திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏற்றி 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே அடியார் பெருமக்கள் காலையில குழுமி இருக்கிறது பெரிய ஒரு பாக்கியமாக அடியேன் கருதுகிறேன். அந்த நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு 9:50க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழ் சந்திக்கலாம் என்று கூறிய நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய. நவராத்திரி என்பதால் 3ஆம் நாள் சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. அடியார்கள் பெருமக்கள் அந்த நிகழ்ச்சியிலும் 8 மணி வாக்கில் 7:30 மணி வாக்கிலும் நிகழ்ச்சி துவங்கும். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் வந்து அம்பாள் துதிகளை பாடலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா திருச்சிற்றம்பலங்க.